முறையில பேசுங்கள், நல்ல முறையிலே பழகுங்கள். கணவன் பொறுத்தவரையில மனைவி நமக்கு அடிமை கிடையாது, சம்பளம் வாங்காத வேலைக்காரி கிடையாது. எனவே அவர்களை அமானிதமாக அல்லாஹ் நமக்கு வழங்கிய அமானிதமாக பாவியுங்கள். நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் அதை பற்றி உள்ள விசாரணை இருக்கிறது என்ற அந்த நிலையிலே நம்முடைய மனைவியோடு பழக வேண்டும். கணவன் மனைவி என்ற உறவை இறைவன் ஏற்படுத்தி இருப்பது சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜோடியை, துணையை ஏற்படுத்தி இருக்கிறான். அதே போன்று மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் கணவனை மதிக்க வேண்டும், கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும். கணவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில சுபிட்சம் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது. கணவனுக்கு கட்டுப்பட மறுத்தால் அங்கு உங்களுக்கு தண்டனை இருக்கிறது என்று நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. அப்போ பெண்ணை பொறுத்தவரையில் கணவனுக்கு கட்டுப்படல் இருக்க வேண்டும், சபுரை மேற்கொள்ள வேண்டும். ஒருவர் கோபப்பட்டால் மற்றொருவர் சபுரோடு இருக்க வேண்டும்.